ராஜேஸ்வரி 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று ஜிப்மர் மருத்துவமனை உடல் கூறு ஆய்வு செய்யப்பட்டு இன்று மாலை அவர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே பாத்தீங்கன்னா மாணவர் அமைப்புகளும் அதிகமான கூடி அந்த பெண்ணிற்கு நீதி வேண்டும் என்று கோஷம் எழுப்பி வருகின்றன, அஞ்சலியும் செலுத்தி வருகின்றனர். இதனிடையே அதிமுக சார்பில் அன்பழகன் அஞ்சலி செலுத்தினாரு. அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அப்பொழுது பொதுமக்கள் அவரை மடக்கி, அதாவது நீதி வேண்டும், அது உடனடியாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும், போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், கஞ்சா உள்ளிட்ட பொருட்களையும் தடை செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். அவர்கள் துணிந்து கொண்டு முற்றுகையிட்டனர். அஞ்சலி செலுத்தி வெளியில செய்தியாளரை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் இதுக்கென்று தனி சட்டம் இயற்றி உடனடியாக தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த காம கொடூர்களை தண்டிக்கிறதுக்கு அரசுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, உடனடியாக ஆளுநர் மாளிகை சென்றவுடன் இதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக தெரிவித்திருக்காங்க. இது சம்பந்தமாக அவர்களுக்கு உரிய தண்டனை உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சொல்லியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா இங்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் அதிகமாக இருந்தனர். துணைநிலை ஆளுநரும் அதே நேரத்தில் வந்த பொழுது ஒரே கூட்ட நெரிசலிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒரே போர்க்களம் போல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போலீசார் எல்லாரையும் அப்புறப்படுத்தி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்தார். ராஜேஸ்வரி.